திராணி இல்லாதவங்களுக்கு பயப்படாதீங்க. நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? இந்த திராணி இல்லாதவங்க யாரும் ஒண்ணும் உங்ககிட்ட பண்ண முடியாது. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். அழகா ஆண்டவர் சொல்றாரு. நீங்க யாருக்கு பயப்படணும்? நான் அதை காட்டுறேன்றாரு. நீங்க இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். அதாவது யாரு கொலை செஞ்சுட்டு, கொலைனாக்க லிட்டரலி கொலை இல்ல. யாருன்னா தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறாங்களா? யாராவது நம்மளுக்கு அநியாயம் செய்யறாங்களா? இதோ இப்ப மிஷினரிங்களை போட்டு ஊழியக்காரர்களை வெட்டுறாங்க, குத்துறாங்க, போட்டு அடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு? திராணி இல்லாதவங்க. இவங்க அவ்வளவுதாங்க செய்ய முடியும். இதுக்கு மேலலாம் அவங்க செய்ய முடியாது. சோ ஒரு மனுஷன் வந்து நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டே, கொலை பண்ணிக்கிட்டே, வார்த்தையில கொலை பண்ணிக்கிட்டு, நம்மள செயலில கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கனாக்கா அவங்களால அவ்வளவுதான் முடியும். வேற எதுவும் செய்ய முடியாது. அவங்களுக்கு பயப்படாதீங்க. அவங்கள நரகத்துல தள்ள வல்லவருக்கு பயப்படுங்க. ஆமென். சோ இததான் நம்ம பயப்படணுமே ஒழிய, ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணணும்னு தெரியாது, நான் என்ன செய்யணும்னு தெரியாது. சோ ஆண்டவர்ட்ட அதாவது இங்க நான் என்னத்தை பாக்குறேன்னா, ஒரு லிமிட்டெட் வர்சஸ் அன்லிமிட்டெட். அதாவது லிமிட்டட் அது. இந்த பர்சனுக்கு, இந்த நபருக்கு நம்மள கொலை பண்ணதான் தெரியும், நம்ம மைண்டை கொலை பண்ண தெரியும், நம்ம இருதயத்தை கொலை பண்ண தெரியும், நம்முடைய வார்த்தைகளால நம்மளை கொலை பண்ண தெரியும், நம்மளுடைய செய்கைகளால நம்மளை கொலை பண்ண தெரியும். இவ்வளவுதான் தெரியும், லிமிட்டட். ஆனா அன்லிமிட்டட் என்னன்னா, இவங்களை அப்படியே ஆண்டவர் என்ன சொல்ல, நரகத்துல தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள். ஏன்னாக்கா ஆண்டவருக்கு பயப்படுறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பயப்படாதவங்களுக்கு நரகத்துல தள்ளுறவங்களுக்கு பயப்படுங்கள். அந்த அன்லிமிட்டட பாருங்க. நம்ம லிமிட்டடை பார்த்துட்டு போகவே கூடாது. ஹோட்டலுக்கு போனா கூட நம்ம என்ன கேட்போம்? லிமிட்டடா அன்லிமிட்டடான்னு கேட்போம். ஸோ இந்த அன்லிமிட்டெட் கிரேஸ், அன்லிமிட்டெட் பவர், அன்லிமிட்டெட் ஒரு வல்லமை நம்ம கிட்ட கையில ஆண்டவர் அவரை பிடிச்சிருக்குதே நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பாக்கியம். அவர் நம்ம கொண்டாடுறதே ஒரு பெரிய பாக்கியம். ஸோ அதாவது நம்ம இந்த உலகத்துல வாழும் போது இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா நம்மளை நச்சுன்னு ஏதாவது குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு நம்மள சோர்வடைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கனாக்கா பயப்படாதீங்க. ஆனா உங்ககிட்ட நல்ல ஜபம் இருக்கும் போது இந்த திராணி இல்லாதவங்களுக்கு நீங்க பயப்படவே வேண்டாம். உங்ககிட்ட நல்ல ப்ரேயர் இருக்கணும், நல்ல வேத வாசிப்பு இருக்கணும், ஆண்டவரோட கூட கனெக்ஷன் இருக்கணும். அதுதான் அன்லிமிட்டெட். இது என்னைக்கு உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குதோ, உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த காரியமும் வாய்க்காதே போகும். ஆமென். சோ திராணி உள்ளவன், அந்த திராணி உள்ளவன் வந்து அவன் என்னத்தை செய்ய முடியும்? இட்ஸ் லிமிட்டட். ரொம்ப கிளியரா போட்டுக்குது பாருங்க. நான் உங்களுக்கு சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாய் ஒன்றும் செய்ய திராணி இல்லாத, அதுக்கு மேல ஒன்றும் செய்ய திராணி இல்லாத